விளங்கிச்சாமா? அது போல் இப்போ மோத்தி பாபா இழுத்து விட்டா. அது அவளோட கராமத்தை அனுபவிச்ச ஒரு மனுஷர் எங்கிட்ட சொன்னான். நான் மோத்தி பாபா ரலியல்லாஹு தான் அவனோட தர்பாரில் இருந்துட்டு இருந்தேன். அப்போ ஒரு பொம்பளை வந்து துடிச்சு கேட்டான், பாபா யா பாபா அப்படி இப்படின்னு சொன்னான். உடனே நான் சரி போக்குள்ள உங்கள் கையில் அந்த காலத்தில் கூடின காசு வைக்கும்ல, ஒரு 500 எடுத்து கையில் கொடுப்போன்னு சொல்லி இப்படி மடித்து கொண்டு போய் காசை கொண்டு போய் இப்படி வைக்க போனான்னா விரித்து பார்த்தோன்னா 100 எடுத்து இப்படி கசக்கி மோரையில் எரிஞ்சிட்டான். ஒரு மோரையில் வாங்கிட்டியாப்பா கேட்டான். அப்படி அந்த காலத்தில் 500 இப்போ 50,000 போல. வாங்கிட்டியா கேட்டான். அல்லாவுடைய ரஹமத்தா நான் அவள்கிட்ட கேட்குறேன், நீ ஏன் தலை போடுறான்? இவர் சொன்னார் வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு உட்காந்துருவோன்னு உட்காந்துட்டார். அவள் கராவிக்கிட்டு இருக்கிறா. கேத்தர் யார் மோத்தி பாபா கொஞ்சம் இதுக்கு அவனு சில பீடி குடிக்கிறமா பரா காட்டுற மாதிரி ஆளுக்களை சும்மா அப்படியே வச்சு சும்மா விளையாட்டு காட்டிக்கிட்டேப்பா சும்மா. சரி மோத்தி பாபா அவளுக்கு என்ன கொடுக்க போறா, நாம் எப்படி செய்ய போகிறோன்னு அந்த நேரத்தில் இப்படி உட்காந்து ஒரு 2-4 மணி நேரம் போய்க்கு 3 மணி நானும் போகல. இப்படி உட்காந்து பார்ப்பேன் என்ன சொல்கிறா, அவள் எப்படி போகிறான். இதுக்கெல்லாம் 4 பேர் வந்தா கார் வந்துச்சு நினச்சி அப்படி ரொம்ப புதுசாக வந்து இப்படி உட்காரக்குள்ள பொண்ணு மாற்றி பாப்பா சொன்ன, தம்பி ஏன் பங்குக்கு வச்சுக்கிறியா 5 லட்ச ரூபா இவளுக்கு ஒரு 5 பொம்பளை பிள்ளை இருக்குது, ஏன் பங்குக்கு வச்சுக்கிறியா, அதை இந்த தங்கச்சிக்கு இந்த சகோதரிக்கு கையில் கொடுத்துறாதா, நீ வச்சுக்கிட்டு என்னென்ன தேவைப்படும் அப்போ கொடுத்தாச்சு நிறைவேற்று. உடனே இந்த மனுஷி அது எனக்கு பெரிய புதுமையாக போச்சு. அந்த ஆள்கிட்ட போய் கேட்டேன், நீங்கள் யாருங்கன்னு. அவசர ஒல்லாஹி பில்லாஹி தல்லாஹின்னு சொல்லி நான் இது வரைக்கும் மாற்றி பாவா நேரில் வந்து பார்க்கமுல்ல வாங்கமுல்ல. நாங்கள் இந்த பீடி கம்பெனி வச்சுக்கிட்டு இருந்தோம். போனால் பல டஃப்பாக இருந்துச்சு. அப்போ மெதுவாக நாங்கள் சொன்னோம், மச்சான் அவளியாக்கெல்லாம் மோத்தி பாபா பீடி குடிக்கிற ஆளாக இருக்கிறதுனால என்ன நாம் 4 பார்ட்னர் அவளையும் ஒரு பார்ட்னராக வச்சுக்கிட்டு அவளுக்கு ஒரு பங்குன்னு வச்சுருவோன்னு சொல்லி என்ன கிடைக்குதோண்டு. அப்புறம் மோத்தி பாபாவுக்கு ஒரு ஆளை போட்டு குடிக்கிற பீடி இதானுக்குங்க. போகிற நேரத்தில் அவ சொன்னா ஒரு வார்த்தை, என்ன சரி கடைசி நேரத்து கணக்கு பார்த்தேன் 25 லட்ச ரூபா. அது மோத்தி பாபாவோட கணக்குக்கு 5 ரூபா இருந்துச்சு. இது அவள்கிட்ட கொண்டு கொடுப்போம், பாபா இதை என்ன செய்ய, தைக்கா கட்டவா தர்கா கட்டவா வேற மஸ்ஜிது கடை என்ன செய்ய சொல்லணும்னு. அப்புறம் மோத்தி பாபாவுக்கு ஒரு ஆளை போட்டு குடிக்கிற பிடி இதானுக்குங்க. போகிற நேரத்தில் அவ சொன்னா ஒரு வார்த்தை, என்ன சரி கடைசி நேரத்து கணக்கு பார்த்தேன் 25 லட்ச ரூபா. அது மோத்தி பாபாவோட கணக்குக்கு 5 ரூபா இருந்துச்சு. இது அவள்கிட்ட கொண்டு கொடுப்போம், பாபா இதை என்ன செய்ய, தைக்கா கட்டவா தர்கா கட்டவா வேற மஸ்ஜிது கடை என்ன செய்ய சொல்லணும்னு நினச்சிட்டு வந்தோம். பேசலை. தம்பி என் கணக்குக்கு வச்சுக்கிற இந்த பிள்ளைய கொடுத்து கதையை முடிங்கன்னு சொல்லிட்டாங்க. விளக்குதா? அது போல் இந்த சோத்தை கொண்டு கொடுங்க. எத்தனை பேர் கொமரை வச்சுக்கிட்டு வீடு இல்லாமல் மாப்பிள்ளை கிடைக்காம தடமாறிட்டு இருக்குது. நம்ம அனுபவத்தில் உள்ளது. அதனால் பாரதங்களாயத்தில்